6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் 8th சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேன்மொழிஸ் ஹைட் இஸ் 1.25 மீட்டர். நோ தேன்மொழின்றவங்களுடைய தற்போதைய உயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர். ஓகேங்களா. ஷி க்ரோஸ் 5 சென்டிமீட்டர் எவ்ரி இயர். நம்ம எல்லாருமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் தேன்மொழின்றவங்க 5 சென்டிமீட்டர் உயரம் வளர்றாங்களாம். சரிங்களா. வாட் வுட் பி ஹர் ஹைட் ஆஃப்டர் 6 இயர்ஸ்? 6 வருஷம் கழிச்சு தேன்மொழியுடைய ஹைட் என்ன இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா. வேர்ட் ப்ராப்ளம்னாலே நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். அது ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாது. கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஹிண்ட் என்னவோ அதை வச்சு அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? தேன்மொழி ஹைட்டா, அதுவும் நவ் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் தேன்மொழிஸ் ஹைட் நவ் அப்படின்னு போட்டுக்கலாம். தேன்மொழியுடைய தற்போதைய வயது அப்படின்னு போட்டுக்கலாம், அல்லது ப்ரெசென்ட் ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். தேன்மொழியுடைய ப்ரெசென்ட் ஹைட் என்ன இருக்குது? 1.25 மீட்டர். ரைட். ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய வளர்ச்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். அப்போ என்ன லைன் எழுதலாம்? க்ரோத் ஆஃப் ஹைட்டு எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் வளரக்கூடிய வீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். அப்போது 6 வருஷத்தில் அவங்க எவ்வளோ வளருவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்துடைய வேல்யூவை கொடுத்துட்டு 6 வருஷத்துடைய வேல்யூ கேட்குறாங்க. ஒன்றுத்துடைய மதிப்பை கொடுத்துட்டு நிறையத்துடைய மதிப்பை கேட்குறாங்கனாலே நீங்கள் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கிற நம்பரை முதல்ல போடுங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வளர்றாங்க? 5 சென்டிமீட்டர் வளர்றாங்க. அப்போ 6 வருஷம்னா 6 5s are 30. யூனிட் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஒன்று நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற யூனிட் என்ன தெரியுமா? 1.25 மீட்டர். அப்போ இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு கேல்குலேஷன் பண்ணி இங்கே மாற்றிடலாம். ஸோ என்ன ரஃப் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். கரெக்டுங்களா. இப்போ நம்ம எதை என்னவா மாற்ற போகிறோம்? கொஸ்டினில் 1.25 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் 1 சென்டிமீட்டர் இன்னொன்று மீட்டர்னு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1.25 மீட்டரை என்னவா மாற்ற போகிறோம்? சென்டிமீட்டர். மீட்டருன்றது பெரிய யூனிட்டா சின்ன யூனிட்டா எப்படி செக் பண்ணுறது? இந்த ஒரிஜினல் ஃபார்முலாக்கு வாங்க. மீட்டர் பக்கத்தில் நம்பர் சின்னதா, அப்போ இது பெரிய யூனிட். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்று பெருசுனா ஆப்வியஸாக இன்னொன்று என்னவா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சின்ன யூனிட். பெருசுலேருந்து சின்னதுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 1.25ஐயும் எதையும் மல்டிப்ளை பண்ணணும்? இங்கே 1 இருக்குது, 100 இருக்குது. இதை தான் மாற்ற போகிறோம். அப்போ அந்த நம்பரை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். 1 நம்ம எப்போவுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ ஆப்வியஸாக எந்த நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் இல்லாமல் நம்பர் எடுத்து எழுதுருங்க. எத்தனை ஜீரோவோ அத்தனை ஜீரோ பின்னாடி சேர்த்துக்குங்க. இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர். அப்போ ஆக்சுவலாக நம்பர் இங்கே இருக்குது இல்லைங்களா பாயிண்ட்டு. மல்டிப்ளிகேஷன்னா பாயிண்ட் எங்கே மூவ் ஆகும்னா பின்னாடி மூவ் ஆகும். டிவிஷன்னா பாயிண்ட்டு முன்னாடி மூவ் ஆகும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற நம்பர் வேல்யூ, பாயிண்ட் வேல்யூ 2 நம்பர் தள்ளி மூவ் ஆகும். இங்கே 2 நம்பர் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ 1 2. அப்போ பாயிண்ட் எங்கே வந்துடும்? 125.00. பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஃபுல்லாக ஜீரோன்றதுனால நீங்கள் விட்டுடலாம். அப்போ என்ன மட்டும்தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 125 சென்டிமீட்டர். இதை நீங்கள் ரஃபாக கேல்குலேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் விட்டுருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல 125 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். இப்போது அவங்களுடைய ப்ரெசென்ட் ஹைட் என்னது? 125 சென்டிமீட்டர். 6 வருஷத்தில் அவங்க 30 சென்டிமீட்டர் வளர்ந்துருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஹைட்டு 30 சென்டிமீட்டர்னு அர்த்தமா? கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் ஹைட்டே இப்போதைக்கு 125. அப்போ 6 வருஷம் கழிச்சு இப்படி குறையுமா ஏறுமா? ஏறும் இல்லைங்களா. அப்போ எதையும் சேர்க்கணும்? 125ஐயும் 30ஐயும் சேர்த்து எடுத்து போடணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 155. யூனிட்டை எதுக்கு போட்டிருக்கிறோம்? சென்டிமீட்டர். அப்போது 6 வருஷம் கழிச்சு தேன்மொழியுடைய உயரம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.